நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த திமுக ஆட்சிக்கு கவுண்ட் டவுன் இன்று முதல் தொடங்கிவிட்டது. இன்னும் 100 நாட்கள் தான் இந்த ஆட்சி. அதற்கு பிறகு தமிழக மக்களால் ஒட்டுமொத்தமாக தூக்கி எறியப்பட்டு பல்லாயிரம் அடி குழி தோண்டி இந்த ஆட்சியும் இந்த திமுக கட்சியையும் புதைக்கி இருக்கிறார்கள். இன்றைய நிலையில பிஎல்ஓக்கள் பூத் லெவல் அதிகாரிகளை திமுக எப்படி கள்ள ஓட்டு போடுவதில் கைது இருந்தவர்களோ அதே போல மாநில அரசினுடைய அதிகாரிகளை வைத்து பிஎல்ஓக்களை கேப்சரிங் செய்து பிஎல்ஓக்களை தங்கள் விருப்பம் போல செயல்படுத்த திமுக முயற்சி செய்கிறது. ஒரு பக்கம் எஸ்ஐஆர் ஆகாது என்று சொல்லுகிற திமுக, மறுபக்கம் அந்தந்த பகுதியில் உயர்மட்ட அதிகாரிகளை வைத்து பிஎல்ஓக்களை தங்கள் வசப்படுத்தி மீண்டும் ஒரு கள்ள வாக்காளர் பட்டியலை தயார் செய்து திருட்டோட்டு போடுவதில் கைதேர்ந்த திமுக அதற்கு தயாராகிறது. நிச்சயமாக அதிமுக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அதற்கு அனுமதிக்க மாட்டோம். நிச்சயமாக தெளிவான ஒரு வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்படும். கள்ள ஓட்டு திமுகவினுடைய ஜம்பம் வரும் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எடுபடாது. கோயம்புத்தூருக்கு வர்றாரு ஸ்டாலின். திருப்பூர்ல இருக்கிற 15 வேலம்பாளையத்தில் இருக்கிற அரசாங்க ஆஸ்பத்திரியை உடன்பாட்டிலும் திறந்து வைக்கிறார். அதே போல திருப்பூர்ல நடக்க வேண்டிய நிகழ்ச்சியெல்லாம் உடன்பாட்டையை வச்சு தொடங்கி வைக்கிறார். ஆனா திருப்பூருக்கு ஸ்டாலினை வர சொல்லுங்க பார்க்கலாம், வரமாட்டார். என்ன காரணம்னா திருப்பூர் குப்பை நகரமாகி விட்டது. மக்கள் கேள்வி கேட்பார்கள், கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. முதலமைச்சரை மக்கள் மதிப்பார்கள். அதனால்தான் முதலமைச்சர் போன முறை உடுமலைப்பேட்டையிலே வந்து இங்கே இருக்கிற 15 வேலம்பாளையம் மருத்துவமனையையும் ஒரு புதிய பஸ் ஸ்டாண்டையும் அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட இந்த 2 பணிகளையும் உடுமலைப்பேட்டையிலிருந்து தொடங்கி வைத்தார். பொள்ளாச்சி வழியாக உடுமலைப்பேட்டைக்கு போனார். ஏன் திருப்பூர் வழியாக போலாமல்ல? திருப்பூர் வழியா போனா மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும், நாரும் குப்பைகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக திருப்பூருக்கு வரமாட்டேங்கிறார். இன்னைக்கு கூட பாருங்க, ஈரோட்டுக்கு போறாரு, கோயம்புத்தூர் போறாரு, ஆனா திருப்பூருக்கு வரல. திருப்பூர்ல எத்தனையோ திறப்பு நிகழ்ச்சிகள் அதிமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தொடங்கி வைக்கிறதுக்கு தைரியம் இல்லை அவருக்கு வர்றதுக்கு. இனிமேல் வருவாரானா அவரு? இனிமேல் ஆட்சி முடிஞ்சதுக்கு எங்க வர போறாரு? அவ்வளவுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள